இவரை வைத்து சிறிது பகடை விளையாடி பார்ப்போம். ஓ புனிதரே, நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த பக்தர்கள். வெளிநாட்டிலிருந்தா என குருவின் கண்கள் வியப்பை காட்டின. ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்கள், மிக தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் நாட்டு மக்களுக்கு இந்திய தேசத்தில் உள்ள கோயில்களின் பெருமை தெரியாது. அதனால் இவற்றை எடுத்துச் சென்று அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வையும் பக்தியையும் பரவச் செய்ய இருக்கிறோம். பரமார்த்த குருவின் முகம் தீபாவளி விளக்கை போல ஒளிர்கிறது. என்ன, அப்படியா செய்ய போகிறீர்கள்? நம்ப முடியவில்லையே. இதையேதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்தார்கள். பல தூர தேசங்களுக்கு சென்று கடவுளின் புகழை பரப்பினார்கள். ஆனந்த கண்ணீருடன் சிலர்களை பார்த்து கூறுகிறார், மாணவர்களே, இந்த உன்னத ஆத்மாக்களை பாருங்கள். அவர்கள் உயிரை பணயம் வைத்து இந்த கனமான சிலைகளை உலகம் முழுக்க எடுத்துச் சென்று பக்தியை வளர்க்கிறார்கள். என்ன ஒரு ஈடுபாடு, என்ன ஒரு தியாகம்! சீடர்களும் ஆர்வமாக தலையசைத்து ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் அந்த அப்பாவி குருவுக்கு ஒரு சிறு சந்தேகம். ஆனால்